அரிசி எல்லாம் நெல்லெல்லாம் முடிந்ததற்கு பிறகு உமிகள் மீதமாகுவதை போன்று சில உமிகளும் ஈத்தம் பழத்துடைய பெட்டியில் ஈத்தம் பழங்கள் எல்லாம் முடிந்ததற்கு பிறகு சில கோதுகள் மீவதை போன்று இந்த உலகத்தில் உமிகளும் கோதுகளும் தான் மீதமடையும் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நல்லவர்கள் மௌத்தாகி விடுவார்கள் கியாமத் கடைசி காலம் நெருங்கும் பொழுது. சகோதரர்களே, அடுத்த அடையாளம் பைத்துல் மக்திஸ் வெற்றி கொள்ளப்படுவது. பலஸ்தீனில் இருக்கும் பைத்துல் மக்திஸ் வெற்றி கொள்ளப்படுவதும் கியாமத்துடைய ஒரு அடையாளம். சகோதரர்களே, நாம் இன்று நேற்று முஸ்லிம்கள் இஸ்லாமிய வரலாறு பிறந்தவர்கள் அல்ல. முஸ்லிம்கள் என்பவர்கள் ஆதம் அலைஹிஸ்ஸலாமிடம் இருந்து வரக்கூடியவர்கள். யூதர்களுடைய வரலாறு மூசா அலைஹிஸ்ஸலாமிடம் இருந்து தொடங்கலாம். கிறிஸ்தவர்களுடைய வரலாறு ஈசா அலைஹிஸ்ஸலாமிடம் இருந்து தொடங்கலாம். ஆனால் முஸ்லிம்களாகிய நாம் ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய காலத்திலிருந்து பூமிக்கு வந்தவர்கள். சகோதரர்களே, பைத்துல் மக்திஸ் வெற்றி கொள்ளப்படுவதும் கியாமத்துடைய அடையாளம். பைத்துல் மக்திஸ் 2 தடவை வெற்றி கொள்ளப்பட்டது. ஒன்று உமர் ரலியல்லாஹுடைய காலத்தில் ஹிஜ்ரி 16ஆம் ஆண்டு. சகோதரர்களே, இரண்டாவது சலாஹுத்தீன் அய்யூபி ரஹிமஹுல்லாஹுடைய காலத்தில் ஹிஜ்ரி 583ஆம் ஆண்டு. சலாஹுத்தீன் அய்யூபி ரஹிமஹுல்லாஹுடைய காலம் ஹிஜ்ரி 583ஆம் ஆண்டு. 2 தடவை மஸ்ஜிதுல் அக்ஸா பைத்துல் மக்திஸ் வெற்றி கொள்ளப்பட்டது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறிய அடையாளங்களில் ஒன்றுதான் அந்த அடையாளம். அடுத்த அடையாளம் சகோதரர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், முஸ்லிம்களுக்கு ஒரு நோய் வரும். எவ்வாறு மிருகங்களுக்கு நோய் வருகிறதோ அது போன்று முஸ்லிம்களுக்கு ஒரு நோய் வரும். அந்த நோயில் பல்லாயிரம் முஸ்லிம்கள் மௌத்தாகுவார்கள். சகோதரர்களே, தாஊன் அமவாஸ் என்ற ஒரு நோய் வந்தது முஸ்லிம்களுக்கு. சஹாபாக்களுடைய காலம் ஹிஜ்ரி 18ஆம் ஆண்டு. இந்த தாஊன், இந்த கோலரா நோய் முஸ்லிம்களுக்கு ஏற்பட்டது. இந்த கோலரா நோயால் 25,000 முஸ்லிம்கள் மௌத்தானார்கள். 25,000 முஸ்லிம்கள். மிக முக்கியமான முஆத் பின் ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு, ஷுரஹ்பீல் பின் ஹஸனா, பெரும் பெரும் சஹாபாக்கள் எல்லாம் மௌத்தான ஒரு நோய்தான் இந்த தாஊன் அமவாஸ் என்ற அந்த நோய். சகோதரர்களே, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னும் சொன்னார்கள், ஃபித்னாக்கள் உலகத்தில் வெளியாகும், குழப்பங்கள் வெளியாகும் உலகத்தில். சகோதரர்களே, எவ்வாறான ஃபித்னாக்கள் என்றால் அந்த ஃபித்னாக்களை கண்டுகொள்ள முடியாது. யார் நல்லவர் யார் கெட்டவர் என்று கூட விளங்க முடியாது. அந்த அளவு ஃபித்னாக்கள் பூமியில் வெளியாகும். சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், சகோதரர்களே, ஃபித்னா என்றால் என்ன, குழப்பம் என்றால் என்ன? முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய காலத்தில் வாழ்ந்த ஒரு சஹாபிதான் முஆத் பின் ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு. இந்த முஆத் பின் ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு சஹாபாக்களுடைய பெரும் அறிஞர். இவர் இஷாவுடைய தொழுகையை தொழுவிப்பார். பெரிய பெரிய சூறாக்கள் ஓதி தொழுவிப்பார். பெரிய பெரிய சூறாக்கள். நல்ல விடயம். பெரிய சூறா ஓதுறது எவ்வளவு நன்மையான விடயம். ஈச்சன் தோட்டங்களில் வேலை செய்து வந்த சஹாபாக்கள் தொழுவதற்காக வந்து நின்றால் கஷ்டம்.
இவ்வளோ பெரிய சூரா, வயல்ல வேலை செஞ்சுட்டு எப்படி அவன் தொழுவுற? ஒரு சஹாபி என்ன செஞ்சார், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய் சொல்லிட்டார், யா ரசூலல்லாஹ், முஆத் பின் ஜபல் ரலியல்லாஹு அன் பெரிய பெரிய சூறாக்களை எல்லாம் ஓதுறார், யா ரசூலல்லாஹ். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஆத் பின் ஜபல் ரலியல்லாஹு அன் அவர்களை அழைத்து கேட்டார்கள், அஃபத்தானுன் அன்த யா முஆத், முஆதே நீங்க ஒரு குழப்பக்காரனா என்று கேட்டார்கள். நீங்க ஒரு குழப்பக்காரனா முஆதே என்று கேட்டார்கள். சகோதரர்களே, என்ன குழப்பம் செய்தார் முஆத் ரலியல்லாஹு அன்ஹு? ஒரே ஒரு முஸ்லிம், ஒரே ஒரு சஹாபி இவருக்கு பின்னால் தொழ மறுத்தது, அவ்வளவுதான். பெரிய பெரிய சூறாக்களை ஓதியது குழப்பம். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இன்று ஏற்பட்டிருக்கும் ஃபித்னாக்கள், எத்தனையோ ஃபித்னாக்கள், சொல்லி முடிக்க முடியாத ஃபித்னாக்கள். சகோதரர்களே, இவைகள் எல்லாம் கியாமத்துடைய அடையாளங்கள், கடைசி நாளுக்குரிய அடையாளங்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவாக சொன்னார்கள். அடுத்தது சகோதரர்களே, இந்த உலகத்துடைய கண்டுபிடிப்புகள், உலகத்துடைய சேட்டலைட், இவைகளும் கியாமத்துடைய ஒரு அடையாளம். எத்தனை இன்டர்நெட் இருக்கிறதா, சேட்டலைட் இருக்கிறதா, எத்தனை புது புது கண்டுபிடிப்புகள், அனைத்தும் உலக முடிவின் அடையாளம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு காலம் வரும், லயூஷிகன் ஐயசுப்ப அலைக்குமுஷ் ஷர்ரு மினஸ் ஸமா, வானத்திலிருந்து கெடுதி அப்படியே விழுந்துவிடும். எந்த அளவுக்கென்றால், ஹத்தா யப்லுகல் ஃபயாஃபி, ஃபயாஃபி என்ற இடத்தையும் அடையும். ஃபயாஃபி என்றால் ஒரு பாலைவனம். அந்த பாலைவனத்திலும் மக்கள் சேட்டலைட்டையும் தேவையானவைகளையும் பிரயோசித்துக் கொண்டிருப்பார்கள், பார்த்து கொண்டிருப்பார்கள். அதுவும் கியாமத்துடைய ஒரு அடையாளமாக இமாம்கள், உலமாக்கள் எழுதியிருக்கிறார்கள்.